ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னடா இருக்கும்? ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எனி ஐடியா? x square plus y square is equal to r square. அப்படின்னு மீனிங் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருங்கிற அப்படின்னு மீனிங் என்ன? ஒரு சர்க்கிளில் நம்மளுக்கு யார் யார் வேணும்? சென்டர் பாயிண்ட் வேணும், ரேடியஸ். Radius அப்போ சென்டர் பாயிண்ட் என்ன, ரேடியஸ் என்ன? இந்த இதை ஜென்ரல் ஈக்குவேஷன் இல்லை. அப்போ என்னோட சென்டர் பாயிண்ட் என்ன? 0, 0. 0,0 அந்த ரேடியஸ் வந்து ஆர்என்டி. கரெக்டுங்களா? ஆமாம் சார். சரி, அப்போ இதை வச்சு நம்ம வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அப்போ ஜீரோவை வந்து நம்ம சென்டராக வச்சுட்டு, ஜீரோ வந்து சென்டராக வச்சுட்டு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஜீரோ சென்டராக வச்சுட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணால் இதான் வந்து 0,0 சர்க்கிள். சரியாம்மா? சரி, நான் கேட்குற கொஸ்டின் ஆரிஜின் வச்சுட்டு தான் வந்து நம்மளுடைய சர்க்கிள் ஈக்குவேஷன் வருமா? சென்டர் மாறலாம்ல, சென்டர் மாறலாம்ல. அப்போ இது மட்டும் ஜென்ரல் ஈக்குவேஷன் கிடையாது. ஜென்ரல் ஈக்குவேஷன் வித் சென்டர் வந்து ஆரிஜின் அப்படிங்கிறனால இது வந்து ஜென்ரல் ஃபார்மட்டில் சர்க்கிள் ஈக்குவேஷன் வித் ஆரிஜின் வரும். சரி, எக்ஸப்ட் ஆரிஜின் ரிமைனிங் சென்டர் பாயிண்ட் வந்துச்சுன்னா என்ன ஈக்குவேஷன்? சானதரி Square plus 2gx plus சத்தமாக பேசுமா? 2hy. வாய்ஸ் பிரேக் ஆகுதுறாங்கன்னு கொஞ்சம் சத்தமாக பேச. x square plus y square plus 2gx plus 2hy. ப்ளஸ் அந்த 2hy plus c is equal to 0. வெரி குட், சம் ஐடியா இருக்குது. சரி, அப்போ இதனோட சென்டர் பாயிண்ட் என்ன அண்ட் ரேடியஸ் என்ன? சென்டர் வந்து minus g comma minus f. ரேடியஸ் வந்து root over g square minus f square plus c ன்னு நினைக்கிறேன். g square minus f square. ஓகே. h ஸ்கொயர் ப்ளஸ் c square மைனஸ் plus c ப்ளஸ் c மைனஸ் minus c minus c. செக் பண்ணிட்டீங்களா? மைனஸ் c ப்ளஸ் c செக் பண்ணிட்டீங்களா? எனக்கு தெரியலைங்க சார். நான் சரி, லாஸ்ட் இயர் படிச்சது சார். அதே கான்செப்ட் அது ஒன்றுமே இல்லை. சரி, டவுட் வந்துருச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டவுட் எனக்கு தான் வரும், உனக்கு தான் வரும். ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஒன்று தெரியுங்களா? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx கரெக்டுங்களா? ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2hy ப்ளஸ் சி. கரெக்டாமா? அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் சொல்லிட்டேன், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது எப்படி வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஜி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கிற ரிமைனிங்? மைனஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? ஆமாம் சார். என்ன ஆச்சு? எக்ஸ் ப்ளஸ் ஜி தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயரா? ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ். அப்போ உனக்கு ப்ளஸ் சி வருமா மைனஸ் சி வருமா? டவுட்டே வேண்டாம், மைனஸ் சி. அவ்வளோதான், மைனஸ் சி தான் வரும். அப்போ நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஃபார்மேட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு மைனஸ் ஜி மைனஸ் ஹெச் வந்து யார்? சென்டர் பாயிண்ட்டு. ரேடியஸ் யார்? ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் சி. சரிங்களா? சரி, இப்போ இதனோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்மேட்டை வந்து நீ ஆல்டர்னேட் பண்ணி இந்த ஃபார்மேட் சொல்லிட்ட. பட் இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம பேசணும். இப்படி இருந்து இதுக்கு இந்த மாதிரி டேமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு ரேடியஸ் வந்து நீ கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, நம்மளுக்கே தெரிஞ்சிடும். கன்வெர்ட் பண்ணிட்டாவே நீ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இதை சென்டர் பாயிண்ட் தெரியும். அதனால அந்த ஃபார்மேட் வந்து அந்த ஃபார்மேட் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டே தேவை கிடையாது. அந்த ஃபார்மேட் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஃபார்மேட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வருது. இதுதான் அதனோட ஃபார்முலா. இதையும் கம்பைன் பண்ணு, இதையும் கம்பைன் பண்ணு. இப்போ இதனோட சென்டர் பாயிண்ட் என்ன? ஏ கமா பி. ஆர் வேல்யூ என்ன? ரேடியஸ் வந்து ரேடியஸ் தான் ஆர். ஓகே, இங்கே நான் ரேடியஸ் எழுதுகிறேன். ரேடியஸ் வந்து அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும், எனக்கு கரெக்டாக வந்து. அப்போ நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். இதை தான் வந்து எலாபரேட் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை தான் வந்து எலாபரேட் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் கொடுக்குறாங்க. சரியாம்மா? இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இதாங்க. அப்போ நம்ம அந்த ஃபார்மேட் இருந்தாலும் நீ டேரெக்டாக இந்த ஃபார்முலா மறந்துச்சுன்னு சொல்லி நீ இது பண்ண வேண்டாம்.
ஃபார்முலா மறந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படிப்பட்ட டேர்மா இருந்தாலும் நமக்கு ஃபார்முலா எனக்கா இருந்தாலும் மறந்துடும். இந்த டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த டேர்முக்கு நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் உனக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கிறேன். கம்ப்ளீட் ஸ்கொயர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த டேர்மை நீ கன்வெர்ட் பண்ணிக்கோ. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரிடா கண்ணு? ஓகே ஓகே சரி. சார். அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இதுக்கு எப்படி சர்க்கிள் வரும்? சர்க்கிள் எப்படி வரும்? இந்த டேர்மு, இந்த டேர்மு. இப்போ வந்து நம்மளுக்கு என்னது சென்டர் பாயிண்ட் மாறிடுச்சு. சென்டர் பாயிண்ட்ஸ் மாறிடுச்சு ஏ பின்ட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சும்மா பாசிட்டிவ் எடுத்து போகலாம், அப்படி ஈஸியாக இருக்கிறதுக்காக. நீ நெகட்டிவ் வச்சுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏபியும் சார் கிரேட்டர் தான் 0. நான் சொல்கிறேங்கண்ணா. சார் எக்ஸ் மைனஸ் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்ல சார், எக்ஸ் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஸ்கொயர், அது லோக்கஸ்ன்னு தானே சார் சொல்லுவோம்? ஆமாம்மா. அப்போது இந்த எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து லோக்கஸ் சார்? உங்கள் சைடு மட்டும் வாய்ஸ் பிரேக் ஆகுது கண்ணு. இன்னைக்கு ரொம்ப பிரேக் ஆகுது, டிஸ்டர்ப். கொஞ்சம் இப்போ வாய்ஸ் கேட்குதா சார்? இப்போ கிளியராக பேசுது. இப்போ கேட்குது சொல்ல. ம். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வந்து லோக்கஸ் தானே சார் சொல்லுவோம்? ஆமாம் கண்ணு, நீ அப்படியும் போட்டுங்க. எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஓகே ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து லோக்கஸ்ன்னு நம்ம சொல்லலாமா சார்? லோக்கஸோட மீனிங் என்னடுங்க? கேர்னிங் செக்ஷனில் படிச்சிருக்கீங்க, லோக்கஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. லோக்கஸோட மீனிங் என்ன? ஹெச் கமா கே ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா சேஞ்சிங் த சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? சேஞ்சிங் த சென்டர் பாயிண்ட். அது சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன், நம்மளோட ஓகே சார். ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இது ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர். அப்போ இது வந்து ஒரு ஆரிஜின் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும்னா, அப்போ ஆரிஜின் வச்சுட்டு வேறு சைடு உனக்கு வச்சுட்டு அந்த சர்க்கிள் ட்ரா இன்டர்சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா? பிளேஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுதுல்ல? ஆமாங்க சார். ஆரிஜின் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதுல்ல? அப்போ அதனுடைய ஆமாம் ஃபார்மேட் சார். சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஓகே சார். சரி. அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இதை போடுறத விட மற்றபடி பெருசாக இங்கே நீ திங்க் பண்ணுறது ஒன்றும் இல்லை. நீ லோக்கஸ் பற்றிலாம் இங்கே ஓகே. இன்டெகிரேஷன் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம கானிக் செக்ஷனை பார்த்தா போதும். கானிக் செக்ஷன் சூப்பரான ஐடியா. ஃபஸ்ட்டு பேசிக் தியரி படிச்சிட்டிங்கனாவே அந்த அளவுக்கு ஐடியா இருக்குது கோனிக் செக்ஷன். சரிங்களா? ஒரு கோடை வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுறாங்க, அத்தனை சேஃப் கிடைக்குது. சரிங்களா? அதான் கோனிக் செக்ஷன், அதை ப்ளஸ் பண்ண படிச்சிருக்கீங்க. சரிங்களா? அங்கே தான் லோக்கஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே அந்தளவுக்கு லோக்கஸ் பற்றி தேவை கிடையாது. நம்ம கோனிக் செக்ஷன் வேணும்னு சொல்லி நம்ம அதை தனியாக எடுக்கலாம். அது சூப்பரான நல்ல ஓகே சார். அப்ளிகேஷனான ஒரு கான்செப்ட். சரி எடுக்கணும். ஓகேங்க சார். ம். சரி, நீ அந்த அளவுக்கு திங்க் பண்ணணும். அப்ளிகேஷன் டெரிவேட்டிவ் அந்த அளவுக்கு நம்ம அப்ளிகேஷன் இன்டெகிரேட்டருக்கு வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை. லோக்கஸோ இல்லை ஃபோக்கஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. போகியோ அதெல்லாம் வந்து எலிப்ஸுக்கு அண்டு இவனுக்கு வரும், பேரபோலாக்கு வரும். இங்கே நம்ம சர்க்கிளுக்கு வந்து அந்த லோக்கஸ்ங்கிற கான்செப்ட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? நம்ம எலிப்ஸ் ஓகே யூஸ் சார். பண்ணுவோம், பேரபோலாவுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹைப்பர்போலாவுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். பட் சர்க்கிளுக்கு வந்து அந்த லோக்கல் கான்செப்ட் வராது. ஏன்னா க்ளோஸ்டு சர்க்கிள் தான், அதனால் மேக்ஸிமம் வராது. ம். ஓகேங்க சார். சரி, பார்க்கலாம் மேடம். சரி. எஸ் சார். இப்போ ஏவும் பியும் கிரேட்டர் தென் 0ன்ட்டு. அப்போ ஏவும் பியும் கிரேட்டர் தென் 0ங்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன். சென்டர் பாயிண்ட் மாறுது. அந்த சென்டர் பாயிண்ட் மாறும்போது நான் ரெண்டுமே கிரேட்டர் தென் 0ன்னு எடுத்ததுனால இவனை வந்து பி, இவனை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து ரெண்டுமே வந்து பாயிண்ட் நோட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் நோட் பண்ணுறேன். கரெக்டுங்களா? ரெண்டுமே சென்டர் பாயிண்ட் இதுதான், ஏக்கமா அப்படிங்கிறது. அப்போ இதை வச்சு நான் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். இதை வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது என்னாச்சுன்னா இந்த மாதிரி கிடைக்குது. சரிங்களா? இதை வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் லெவலில் இந்த மாதிரி வரும். சரியாம்மா? நான் ரேடியஸ் ஸ்மால் ரேடியஸ் வைக்கிறேன். ஏன்னா இந்த டயக்ராம் நம்ம இது நார்மலாக போகிறனால ஸ்மால் ரேடியஸ் வச்சுக்கிறேன். சரியாம்மா? ஓகே சார். அப்போ இதான் வந்து நம்மளோட ரேடியஸ். இந்த ரேடியஸ் ஆறுங்கிறது. சரியாம்மா? அப்போ இதான் நம்மளோட ஈக்குவேஷன். அப்போ இந்த இந்த கான்செப்ட் வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கான்செப்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இதே கான்செப்ட் வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சர்க்கிள் ட்ரா பண்ணுவேன். சரியாம்மா? ஓகே சார். சரி. இப்போ வந்து இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின் கான்செப்ட் வந்து சரி, இப்போ ஒரு சென்டர் பாயிண்ட் இல்லை அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு யோசிங்க. எக்ஸ் மைனஸ் ஏதி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் கிடைக்கலாம். ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் கிடைக்கலாம். அப்படியே இதனோட மீனிங் என்னடா கண்ணு? ரெண்டுக்குள்ள சர்க்கிள் எப்படி வரும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ரெண்டுக்குள்ள சர்க்கிள் எப்படி வரும்? அப்போ இதனோட சென்டர் பாயிண்ட் என்ன? ஏ கமா 0. இதனோட சென்டர் பாயிண்ட் என்ன? 0 கமா 0 கமா 2.
சொல்கிறேன் சர்க்கிள் எப்படி வரும்? எனி ஐடியா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வருச்சு. அவ்வளோதாங்க, அந்த கான்செப்ட் தான். வெரி செகண்ட் குட். ஒன் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னா அது டச் ஆகும், அவ்வளோதான். என்ன மீனிங்னா அவன் சொல்கிற கான்செப்ட் என்ன சொல்கிறான்னா 0, P 0, Pங்கிறது இங்கே கரெக்டுங்களா? இதுக்கு போகிற ஃபஸ்ட்டு இதனோட சர்க்கிள் போடுறேன். இதனோட சர்க்கிள் எப்படி இருக்குன்னா 0, P. அப்போ இங்கே வச்சு இந்த சர்க்கிள் இதனோட சென்டர் பாயிண்ட்டை அப்படின்னு என்ன சொல்கிறான்னா டச்சஸ் தான் அந்த ஆரிஜின் இருக்குது பார்த்தியா, ஓங்குற பாயிண்ட்டை டச் ஆகிட்டு போங்கிறோம். ரேடியஸ் எவ்வளோ வேணா இருக்கட்டும், எவ்வளோ வேணா இருக்கட்டும், இதை டச் ஆகிட்டு போங்கிறோம். சரிங்களா? இப்படி வருங்கிறோம், டச் ஆகிட்டு போங்கிறோம். ஒய் ஆக்சிங்கிற பட் கரஸ்பாண்டிங்காக இங்கே டச் ஆகிட்டு போவோம் அப்படிங்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே வரும்போது என்ன எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கான்செப்ட் நம்ம கூட வச்சுக்கோங்க. அப்போ இந்த கிராப் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு இதோட கிராப் எப்படி வரும்? இப்படி ட்ரா பண்ணிக்கிங்க, இப்படி ட்ரா பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ஆரிஜினை டச் ஆகிட்டு போங்கிறாங்க. ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா ஆரிஜினை கண்டிப்பாக டச் ஆகிட்டு போங்கிறாங்க. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ஆரிஜினை டச் ஆகிட்டு போகும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்தாலும் என்னது ஆரிஜினை டச் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அப்போ கரெக்டாக வந்து ஆரிஜினை டச் ஆகிட்டு போங்கிறாங்க சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது. கரெக்டாக ட்ரா பண்ண முடியல. சரி வச்சுட்டு ட்ரா பண்ணி ஓகே மேபி வரலாம். ஆரிஜினை அந்த சர்க்கிள் வந்து ஆரிஜினை டச் ஆகும் வர மாதிரி. சரி இப்போ வருங்க. ஓகே நியர்பை வருதுமா? ஆரிஜினை டச் ஆகிட்டு போகலாம், இந்த மாதிரி வரலாம். சரிங்களா? ஆரிஜின் பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்ட் டச் ஆகிட்டு போகும். கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகாது, டச் ஆகிட்டு போகும். சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது இப்படி ட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே டச் ஆகிட்டு போகும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ட்ரா பண்ணுறீங்கன்னா அப்படியே க்ளோஸ் சர்க்கிளாக டச் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே க்ளோஸ் ஆகும். சரி கண்ணு, இந்த டைப் ஆஃப் கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க சர்க்கிள். சரிங்களா? சர்க்கிளோட ஈக்குவேஷன் எத்தனை ஈக்குவேஷன் பார்த்துக்கிறோம்? மேபி 3 மெயின் ஈக்குவேஷன் பார்த்துக்கிறோம். சரிங்களா? நார்மல் ஆரிஜின் வச்சு போட்டு பார்த்துக்கிறோம். நீ சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் வச்சு பார்த்துக்கிறோம். இந்த கான்செப்ட் வந்தாலும் நான் என்ன சொன்னேன், இந்த கான்செப்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அது ஈஸி. ஏன்னா ரேடியஸ் யார் சென்டர் யாருன்னு மறந்துடுவோம். இப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. இதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி ஸ்பெல்லில் கன்வெர்ட் பண்ணி இதை போட்டு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். ஒரு ஈஸி சிம்பிள். சரியாம்மா? அப்போ இது வந்து ஸ்பெஷல் கேஸ். இது 2 ஈக்குவேஷனும் ஸ்பெஷல் கேஸ். அப்போ அந்த ஸ்பெஷல் கேஸ் வச்சு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த சர்க்கிள் டயக்ராம் எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கம்ப்ளீட் பண்ணுமோ அதே மாதிரி சர்க்கிள் கம்ப்ளீட்